மல்லி. அடுத்து நடக்க போகுது அப்படின்னா, மல்லி வந்து அன்னபூர்ணிகிட்ட சொல்லிட்டாங்க. இது மாதிரி என்னால் இனிமேல் விஜய் கூட சேர்ந்து வாழ முடியாது. விஜய்க்கு இப்போ பெரிய ஆபத்து இருக்குது. நான் விஜய் விட்டு ஒதுங்கினா மட்டும்தான் விஜய் வந்து வெண்பா கூட சந்தோஷமாக வாழ முடியும். எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி மல்லி பேசிட்டு அன்னபூர்ணிகிட்ட, இதை பற்றி நீங்கள் விஜய்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் இப்போ கிளம்ப போகிறேன். நான் நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு ராஜேஸ்வரியை பார்த்து அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி கொடைக்கானலில் இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் வரேன். அப்பப்போ நான் அவளுக்கு கால் பண்ணுறேன் பெரியமா, ப்ளீஸ் பெரியமா, இதை பற்றி விஜய்கிட்ட பேசாதீங்க பெரியமா அப்படின்னு மல்லி தான் பேக்கெலாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது அன்னபூர்ணிக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. ஆனால் விஜய் வெளில வராரு. மல்லி பேக் எடுத்து போகிறத பார்த்ததும் அன்னபூர்ணிகிட்ட போய் கேட்குறாரு, என்ன சத்த அவள் எங்கே போகிறா, என்ன பிரச்சனை சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்க அன்னபூர்ணி வழி இல்லாமல் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே விஜய், ஓ அப்படிங்களா, சரிங்க அத்தை அப்படின்னு விட்டுறாரு. மல்லி ஆட்டோ பிடிச்சி நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரியை கூப்பிட்றாங்க. ராஜேஸ்வரி வரா. என்ன மல்லி கையில் பேக் எடுத்து வந்திருக்க? இல்லை, நீ சொன்னது யோசிச்சு பார்த்தேன். எனக்கு விஜய் கூட வாழுங்கிறது பெருசாக ஆசை இல்லை. ஆனால் விஜய் வெண்பா கூட சேர்ந்துருக்கணுங்கிறது தான் நான் ஆசைப்பட்றேன். அதனால் நீ சொன்ன மாதிரி நான் விஜயை விட்டு பிரியலான முடிவு பண்ணிட்டேன். அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு நான் எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போயிடுறேன். ப்ளீஸ் விஜயும் வெண்பாவை மட்டும் விட்டுரு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் ப்ளீஸ் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே ராஜேஸ்வரியும், தெரியும் மல்லி, விஜய் மல்லி நீ உண்மையாக லவ் வச்சுருக்க, அன்பு வச்சுருக்கன்னு எனக்கு தெரியும். நீ இந்த முடிவை தான் எடுப்பணும்னு எனக்கு தெரியும். நான் எதிர்பார்த்து தான். சரி, இந்த டிவோர்ஸ் பேப்பர் கையெழுத்து போடு. ரஞ்சிதா அந்த பேப்பர் எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரஞ்சிதாவும் டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து வராங்க. எடுத்து வரவும் மல்லி கையெழுத்து போகிறாங்க. கையெழுத்து போட்டவும் ராஜி ஒன்று, சரி மல்லி நீ என்ன பண்ணுற, கண்காணாத தூரத்துக்கு போயிடுற. அடிக்கடி நீ எனக்கு கால் பண்ணணும். கால் பண்ணி எங்கே இருக்குன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் விஜய் வெண்பா ரெண்டு பேரும் பிரியாமல் சேர்ந்து வாழ்வாங்க. இதில் நீ ஏதாவது சூழ்ச்சி பண்ண தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் சொன்ன மாதிரி விஜய் ஜெயிலுக்கு போவான், வெண்பா கதிரை சண்டை போயிடுவா. ஸோ ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழ முடியாது பார்த்துக்கோ. இல்லை ராஜேஸ்வரி, கண்டிப்பாக நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. கரெக்டாக ராஜேஸ்வரி, சரி அந்த நோட்டீஸை கொடு அப்படின்னு கொடுக்கும்போது கரெக்டாக நம்ம விஜய் என்ட்ரி ஆகிறாரு. இது யாருமே எதிர்பார்க்க ட்விஸ்ட்டாக இருக்குது. விஜய் என்ட்ரி ஆகி அந்த டிவோர்ஸ் பேப்பரை பிடுங்குறாங்க. பிடுங்கி உடனே மல்லியை பார்த்து, என்ன மல்லி இதெல்லாம், என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க விஜய், அது வந்து ராஜு ஒன்றே, என்ன மல்லி என்ன திட்டம் போட்டு ஏமாற்ற பார்க்குறியா? சி, நீ இந்த அளவுக்கு இறங்கிட்டால, இதுக்கு மேலேயும் நான் சொன்னது கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. மல்லி ஒன்றே, இல்லை ராஜி, நான் விஜய்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. விஜய் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? மல்லி, நீ அன்னபூர்ணி பெரியமாட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன், புரியுதா? அதை வச்சு தான் ஃபாலோ பண்ணி வந்தேன். ஏய், உனக்கு அறிவே இல்லையா? என்கிட்ட இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் பிடிக்கிட்ட, இன்னமும் எதுக்கு என்ன பழிவாங்கன்னு அப்படி துடிக்கிற? நான் அவன் கூட பண்ண தம்பி தானே, அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? டேய் போதும் நிப்பாட்றா, இப்போ என்ன பண்ண போகிற நீனு? இல்லை நான் கேட்குறேன், இப்போ மல்லி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடலாம், நீ என்னடி பண்ண முடியும்னால? மல்லி நீ ஏன் இவளுக்கெல்லாம் பயப்படுற? இவளாம் ஒரு ஆளா? இவளால் ஒன்றுமே பண்ண முடியாது மல்லி, ஏன் இவளை பார்த்து பயப்படுற நீனு? இல்லை விஜய், அது வந்து, ஓ அப்படியா? மல்லி ஹீரோ கேட்டார் பாரு, நான்லாம் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு, நீ கிளம்புமா, அது கூட போ வீட்டுக்கு, அடுத்து என்ன நடக்குங்கிறத நான் சொல்லவா? டேய் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ மட்டும் இப்போது மல்லி வெட்டி பிரியாமல் மல்லி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கேன், என்ன நடக்கும் தெரியுமா? நீரா நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் வரப்போகுது. என்ன கேஸ் தெரியுமா? உன் முதல் பொண்டாட்டி, அதான் ரேணுகா, அவளுடைய கொலை கேஸு. அந்த கொலை கேஸ் ஹியரிங் வரும்போது நம்ம ரஞ்சிதா இருக்கால, அவள் தான் நீ ரேணுகாவை அடித்தே கொன்ன அப்படின்னு சாட்சி சொல்லுவாள். சொன்ன உடனே கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, உனக்கு கொலைகார பட்டை கட்டி உன்னை காலத்துக்கும் வெளியே வரவிடாமல் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஒரு கொலைகாரன்ட்ட ஒரு குழந்தை வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தையும் தப்பான வழியில் போயிடும் அப்படின்னு நம்ம வெண்பா இருக்காளியாக அவளை பிரித்து நம்ம கதிரேசன்ட்ட விட்டுருவாங்க. அப்புறம் வெண்பா கதிரேசன் கூட இருப்பா, நீ ஜெயிலில் இருப்ப. மல்லி உங்கள் ரெண்டு பேரும் நினச்சி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பா. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், மல்லி ஒன்றை விட்டு பிரிஞ்சு போயிட்டானா, ஸோ நான் சொன்னது எதுவுமே நடக்காது அப்படின்னு. அதனால தான் மல்லி போனால் போது நீ எப்படியோ வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு பெரிய மனசு பண்ணி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டாருன்னு சொன்னான். ஆனால் நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. சரி மல்லி நீ போ, நாளைக்கு விஜய் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் தான், வெண்பா கதிரேசன் போகிறது கன்ஃபார்ம் தான், உங்கள் தலையெழுத்தை யாரை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி ஒன்று, விஜய் ப்ளீஸ் விஜய் என்னை விடுங்க விஜய், எனக்கு உங்களை விட நீங்களும் வெண்பா சேர்ந்துருக்கு தான் விஜய் முக்கியம், நான் சொல்கிற கேளுங்க விஜய். மல்லி இவெல்லாம் ஒரு ஆளா மல்லி, அவள் இப்படி தான் உருட்டிகிட்டு இருப்பா, அவளை பற்றி நீ பயப்படாத, நான் பார்த்துறேன் நீ வா அப்படின்னு அந்த டிவோர்ஸ் பேப்பர் கிழிச்சு போட்டுட்டு விஜய் மல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. ரஞ்சி ஒன்று, என்ன ராஜிமா நாம் என்னவோ பிளான் பண்ணோம், கடைசியாக விஜய் இப்படி கெடுத்துட்டாரு, விடு ரஞ்சி, நாளைக்கு டைம் இருக்குல்ல, நாளைக்குள்ளே என்ன ஆளும் மாறலாம். இப்போ விஜய்க்கும் மல்லிக்கும் ரெண்டு பேருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சுல, கண்டிப்பாக மல்லி சும்மா இருக்க மாட்டா. வீடு போகிற வரைக்கும் விஜய்கிட்ட பேசுவோம் அதை பற்றி. விஜய்கிட்ட பேசி விஜய் மனசை மாற்றி வேறு வழியே இல்லாமல் திரும்பவும் மல்லி இதே வீட்டுக்கு வருவா. வந்து நம்ம கிட்ட அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை வாங்கி
அதில் கையெழுத்து போடுவா. போட்டு கொடுத்துட்டு கண் கலங்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போவா. நாளைக்கு நான் நினச்ச மாதிரியே விஜய் தனிமரமாக நிற்பான். அந்த நேரத்தில் அவனை கூப்பிட்டு வச்சு பேசி அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை, புரியுதா? நீ கவலைப்படாத ரஞ்சி, நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடக்கும். சரி ராஜிமா அப்படின்னு ரஞ்சி சந்தோஷப்படுறாங்க. இங்கே விஜய் மல்லி அடிச்சுட்டு வீட்டுக்கு பாரு. போகிற வழி ஃபுல்லாக மல்லி அழுதுகிட்டே போகிறாங்க. என்னது விஜய் இப்படி பண்ணிட்டாரு, நாளைக்கு என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது ஒன்றும் புரியாமல் மல்லி விஜய் பார்த்து கண் கலங்கிட்டே வீட்டுக்கும் போகிறாங்க.